வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கை ஜம்பர் கிராண்ட் மாலில் இருக்கிற வீடியோ தான். நாங்கள் வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட இந்த இடத்துக்கு விசிட் பண்ணியிருந்தோம். போன உடனே அங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது. அதில் நம்மளுடைய நேம் என்ட்ரி 2 விதமான கேட்டகரி இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு நம்ம எந்த கேட்டகரியில் ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு மட்டும்தான் இது. செகண்ட் டைம் போகும்போதெல்லாம் நம்மளுடைய இது ஆல்ரெடி ரிஜிஸ்டரில் இருக்கும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அங்கே போய் பில் பண்ணணும். ரிஜிஸ்டருக்கு அப்புறம் தான் பில் பண்ணதுக்கப்புறம் பில் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இருக்கிற ஏரியாவுக்கு வந்துடணும்னா பசங்களுக்கு டேக் கொடுப்பாங்க. கலர் டேக் இருக்கும். இந்த டைமிங்கில் உள்ளே போகிறவங்களுக்கு ஒரு கலர் எல்லோ கலர், இந்த டைமிங்கில் உள்ளே போகிறவங்களுக்கு பர்பிள் கலர், அந்த மாதிரியான டேக்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதோட கையோட அவங்களுக்கு வந்து சாக்ஸும் கொடுக்குறாங்க. இந்த சாக்ஸ் போட்டு தான் அவங்க உள்ளே போகணும். நம்மளுடைய ஓன் சாக்ஸ் கிடையாது. பட் நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ நம்ம இந்த சாக்ஸை வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். இதனால் இந்த சாக்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கீழே வந்து ஒரு ஒயிட் கலர் கிரிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்க உள்ளே வந்து ட்ராம்பலினில் விளையாடுறப்போ ஒரு கிரிப்காக. ஸோ நம்மளோட நார்மல் சாக்ஸ் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி சாக்ஸ் யூஸ் பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இங்கே வந்து கீழே நிறைய ஸ்பேஸ் இருக்குது. பசங்க உள்ளே போய் விளையாடுறது நம்ம வெளியில் இருந்தே உட்காந்து பார்க்குறதுக்கு. ஸோ அந்த பில்லிங் கவுண்டர் பக்கத்தே பார்த்தீங்கன்னா ஒரு டிவி ஒன்று ஓடிட்டுருக்கும். சாக்ஸ் போட்ட உடனே அந்த டிவியை வந்து பார்க்க சொல்லுவாங்க. உள்ள பசங்க வந்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம், பண்ணக்கூடாது, டூ அண்ட் டோன்ட்ஸ் வந்து அங்கே அந்த டிவியில் வந்து அவங்க வந்து விஷுவலைஸ் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ பசங்க அந்த டிவியை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ணலாம், இப்படி குதிக்கக்கூடாது, பக்கத்தில் இருக்கிறவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் விளையாடணும், என்ன மாதிரி ஜம்ப் பண்ணணும், இந்த ஹெட்டை வந்து கொண்டு போய் இடிக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த டிவியில் நம்மளுக்கு தெரியுது. ஸோ ஈஸ்வானின்னு அதை பார்த்துட்ருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க உள்ளே போயிட்டு அதை ஃபாலோ பண்ணி விளையாடணும். 2 பேர் இப்போ உள்ளே போகிறாங்க. ஃபஸ்ட்டு இவங்க 2 பேரும் தான் உள்ளே போகிற ஐடியாவில் இருந்தனால சரி 2 பேரையும் அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியாச்சு. ஸோ உள்ளே போன உடனே வெளியில் இருக்கிற ஏரியாவில் நாங்களாம் போய் செட்டில் ஆகிட்டோம். உள்ளே அவங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஈஸ்வா வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணா அப்படின்னா, அந்த ட்ராம்பலின் ஜம்பிங் இதுலேயே போகல, சைடில் இருக்கிற ஏரியாலேயே நடந்துட்டு இருந்தார் சார். ஏன்னா இவனுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். ஸ்கை ஜம்பர் ரொம்ப நாளாக போகணும். பட் அவனுக்கு ஒரு என்ன சொல்கிறது, சரியான ஒரு பார்ட்னர் கிடைக்காதனால போகாமல் இருந்தோம். ஃபைனலி கிஷன் வந்துட்டாங்க அப்படின்னோடனே கிஷன் கூட சேர்ந்து போகணுன்னு ஒரே இடம். சரி ஓகே பாருங்கள் எப்படி கால் வைக்கிறான் பாருங்கள் பொறுமையாக. அவனுக்கு பயம் எங்கே குதித்து விழுந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து சொல்லிகிட்டே இருந்தேன், நீ அதில் இறங்கி வந்து ஜம்ப் பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இறங்கி வந்து நின்று குதித்து பார்க்குறான். ஸோ ஃபஸ்ட் டைம் கண்டிப்பாக ஒரு பயம் இருக்க தான் செய்யும். அது எப்போ தெரியும்னா, இந்த வீடியோ நடந்துட்டு இருக்கும்போது இடையில நான் உள்ளே போயிடுவேன். ஏன்னா இவன் வந்து சரியாக எதுலேயுமே ரொம்ப என்ன பண்ணுற பயந்து விளாண்டுட்டு இருந்த மாதிரி இருந்தது. சரி நம்ம உள்ளே போகலாம், எனக்கும் கொஞ்சம் ஆசையாக இருந்தது, அதனால தான் நானும் உள்ளே போனேன். உள்ளே வந்து கைடும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பசங்க உள்ளே இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டு நமக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு இருக்காங்க. இப்படி கை வச்சுக்கோங்க, இப்படி குதிங்க, ஸோ இந்த பொசிஷனில் இருக்கணும், ஸ்கிட் பண்ணால் இந்த பொசிஷனில் ஸ்கிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உள்ள அந்த பசங்க வந்து நம்மளுக்கு கைட் பண்ணுறாங்க. பசங்க குட்டி பசங்க மட்டும் உள்ளே போய் விளையாடுறதுனால அந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கும் அவங்க அங்கே இருக்காங்க. கீழே பார்த்துட்டே இருந்தப்போ சரியாக விஷுவலைஸ் பண்ண முடியல. இதில் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு ஸ்டெப்ஸ் போயிட்டு மேலே வந்து ஒரு சிட்டிங் ஏரியா மாதிரி இருக்குது. அங்கே நிறைய ஸ்நாக்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வேணும்னா நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ மேலே போனால் அங்கேருந்து நம்ம இந்த பசங்க விளையாடுறது எல்லாத்தையும் மேலே இருந்தே நம்ம அழகாக வேடிக்கை பார்க்கலாம், என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களை மானிட்டர் பண்ணிக்கலாம். மேலே நிறையா பெஞ்சஸ் போட்டிருக்காங்க, சேர்ஸ் இருக்குது, வேணும்னா நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து அந்த ஜம்பிங் ட்ராம்பில் ஈஸ்வன் ஜம்ப் பண்ண சொல்லிகிட்டு இருந்தோம். அவனுக்கு இந்த ஜம்ப் பண்ணுறது, குதிக்கிறது இதெல்லாமே கொஞ்சம் ரொம்ப வந்து அப்படியே ஒரு மாதிரி பயப்படுறான்னு சொல்ல முடியாது, அவன் பண்ணவே மாட்டான். நானும் நிறைய கேட்பேன், இறங்குறான் பாருங்கள் ஜம்ப் பண்ண சொன்னான். கிஷன் ஜம்ப் பண்ணுறான், இவன் ஜம்ப் பண்ணுறான்னு சொல்லிகிட்டு இருந்தான், இறங்கிக்கிட்டே இருந்தான். இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் நான் உள்ளே போகணுன்னு டிசைட் பண்ணேன். இவனை போய் ஜம்ப் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைனலாக நான் உள்ளே போயிட்டேன் பாருங்கள். உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே பாரு மேலேருந்து குதிக்க சொன்னால் இறங்குறான் பாருங்கள். அப்புறம் அந்த பையன் கைட் பண்ண அந்த கைடர் இருந்தவர் கைட் பண்ணதுக்கப்புறம் தைரியமாக கொஞ்சம் குதிச்சான். ஸோ ஒன்றும் பயம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு தடவை அவன் ட்ரை பண்ணிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் பசங்க பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா விதமான பிளேஸ் இங்கே இருக்குது. பசங்களுக்கு வந்து அந்த 1 hour அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் திருப்பியும் நடந்து அந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சரியாக என்னால் வீடியோ கவர் பண்ண முடியல. அங்கேயும் நிறையா வந்து இந்த பிளாக்ஸ் மாதிரி ஸ்பாஞ்ச் பிளாக்ஸ் மாதிரி போட்டு அதில் நடக்கிறது, அதில் குதிக்கிறது, ரோப்பில் அப்படியே தொங்கிட்டே போய் அதுக்குள்ளே விழுகிறது. ஸோ இந்த மாதிரியான நிறையா ப்ளே திங்ஸ் எல்லாம் ப்ளே ஐட்டம்ஸ்லாம் அங்கே வச்சுருக்காங்க. அங்கேயும் கைட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆள் இருக்காங்க. ஸோ வந்து பசங்க ஈஸியாக வந்து ஈஸ்வா அங்கேயும் போய் இறங்கி தான், குதிக்கவே இல்லை, எல்லாத்துலேயும் இறங்கி ஏறுறது தான் அவனோட வேலை. ஸோ இது வந்து ஒரு அந்த ரோப்புக்கு நடுவில் நம்ம குதித்தோம் அப்படின்னா அப்படியே கீழே போய் விழுவோம். கீழே ஒரு பெரிய ஸ்பாஞ்சில் போய் விழுவோம்.
குதிடானா குதிக்கவே மாட்டேங்கிறான். அந்த பையனும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறான். அந்த கைட் பையனும் அவரும் சொல்கிறாரு, ஒன்றும் ஆகாது, ஃபுல்லாக உனக்கு வந்து ரோப்ஸ் தான். ஆக்சுவலி நான் கீழே இருந்தேன், ஐப்பா தான் மேலேருந்து வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. நான் கீழே இருந்து கூப்பிட்றேன், நான் கீழே தான் நிற்கிறேன், வாய்ஷ்வா குதினா முடியவே முடியாதுன்ட்டான். எனக்கு பயமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டான் மேலே வரைக்கும். அதுக்கப்புறம் இல்லை நான் குதிக்க மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, வேணான்னு நானும் கிசானும் கீழேருந்து கூப்பிட்றோம். ஒன்றுமே கிடையாது, இது வழியாக நீ டக்குன்னு கீழே வந்து விழுவ, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுடா அப்படின்னா அந்த ஃபேஸை பாருங்களேன். அந்த பையனே பார்க்க மாட்டேங்கிறான், அவர் கைட் பண்ணுறவரையே பார்க்கவே மாட்டேங்கிறான். அவர் அவ்வளோ சொல்கிறாரு இதை பிடிச்சிட்டே போகலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பாருங்கள் குதிக்கவே இல்லை, இறங்கிட்டான் அந்த பக்கம் இருந்து கீழே இறங்கி. அப்போ தான் நான் சொன்னேன், ஜஸ்ட் இதுலையாவது குதிடா தைரியமானா. அதுக்கப்புறம் இதில் செகண்ட் டைம் திருப்பி ஒழுங்காக குதிச்சிட்டான். அப்புறம் அங்கே நிறைய பால்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ பாஸ்கெட் பால் இருக்குது, நம்ம குதிச்சு அந்த பாஸ்கெட்டில் போட்டு விளையாடலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நெட் இருக்குது, அந்த நெட் மேலே நிறைய பால்ஸ் இருக்குது. பசங்க குதிச்சு அந்த நெட்டை அடிக்கிறப்ப அந்த பால்ஸ் எல்லாம் மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இங்கே ரெகுலராக நிறைய குட்டீஸ் வராங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக விளையாடுறாங்க, எல்லாத்தையுமே வந்து செம்மையாக அதுங்க இஷ்டத்துக்கு விளையாண்டுட்டுருக்குறாங்க. இஷ்வா இதில் உள்ளே விழுந்துட்டானா, சரி மேலே ஏறி வாடானா வரவே முடியல, என்னை தூக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு அவர் பள்ளத்தில் இருக்கானா, நான் வந்து மேலேருந்து அவனை தூக்கணுமா. ஸோ அது மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தோம் ரெண்டு பேரும். தூக்குங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டு இருந்தான். சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை ஆக்சுவலி அது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பக்கம் அவன் வர இன்னொரு பக்கம் இறங்கிக்கிட்டே இருக்கும். இவன் எந்திரிக்கணும், இவன் ஆக்ஷன் பண்ணிகிட்டே இருந்தனால என்னாலே அவனை புல் பண்ணி தூக்கவே முடியல. வாடான்ற இங்கே அவன் என்ன உள்ளே இழுக்க பார்க்குறான், சேட்டை. அந்த பாப்பாவை தான் நான் சொன்னேன், செம்மையாக விளையாண்டா, நல்லா ஜம்ப் பண்ணுறது, அங்கே போகிறது இங்கே போகிறதுன்னு அவ்வளோ ஒரு ஜாலியாக சூப்பராக விளையாண்டுது இந்த பாப்பா. அங்கிட்ட ஒரு பையன் வந்து குதிச்சோன்னே ஈஸ்வா புதுக்குடின்னு விழுந்துட்டான். ஏன்னா இது வந்து உங்களுக்கு அந்த ஜம்பர் வந்து ஒருத்தர் குதிக்க ஃபுல்லாகவே பவுன்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் என்னை விட்டுட்டான், கிசான் காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு. கிசானை பாருங்கள், அவன் ஒரு ஆக்ஷன், அவன் படுத்துக்கிட்டானா, இவர் வந்து ஏறி வரானா. இவனுங்க பண்ண சேட்டைக்கெலாம் நான் மட்டும் உள்ளே போய் தனியாக அவனுக்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு தான் சொல்லணும். ரெண்டு பேரும் என்ன ஆக்ஷன் பண்ணி ஏறுறானுங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ் மட்டும் இல்லை, பெரியவங்களும் நம்மளும் போய் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயம், வெளியில் வந்து ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்கு நீங்கள் நடக்கும்போது கூட நீங்கள் ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது போடவங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அப்படி யாராவது ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு அப்படி தான் தோணுச்சு. நம்ம அதுலேருந்து வெளியில் வந்து எனக்கு ஒரு 1 ஹவருக்கு நான் ஜம்ப் பண்ணிகிட்டே 2-3 தடவை நான் விழ வேற தெரிஞ்சேன். என்னால் நார்மலாக நடக்கவே முடியல. ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக எல்லாருமே இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது வந்து கிராண்ட் மால் வேளச்சேரியில் இருக்குது ஸ்கை ஜம்பர். சென்னையில் நிறைய இடத்துல இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, வேணுன்றவங்க மறக்காமல் இங்கே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். குட்டி பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இந்த இடம் வந்து ஒரு சூப்பராக ஒரு வீக்கெண்ட் டைமோ ஃபேமிலியாக இருக்கோம் அப்படின்னா, இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம் அப்படின்னா அழகாக போயிட்டு செம்மையாக ஒரு 1 hour ஹெல்த்துக்கும் நல்லது, ஃபிட்னஸ்க்கும் நல்லது, நல்ல எனர்ஜியாக அழகாக விளாண்டுட்டு வரலாம். இந்த சுற்றுறதுல 2 பேரும் பண்ணுற சேட்டை பாருங்கள், மேலே குதிங்கிட்டனா கீழே உட்காந்துட்ருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சேட்டை பிடிச்ச பசங்களோட போகணும். நான் கிளம்புறேன் அப்படின்னு நான் கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.